இதே வேலையா போச்சு. என்னன்னா உங்க வீட்டு வேலைக்காரன் வச்சுங்களா சார்? பணத்தை கட்டணும் கட்டுங்க, இல்லை வண்டி ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க சார். ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, ஓனர் வந்து. சார் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, நீங்கள் பூரா கூட உட்காந்துருக்கு சார். பணத்தை வாங்காமல் போக மாட்டேங்க சார். மாப்பிள்ள எத்தனை கலெக்ஷன்டா? 5 கலெக்ஷன் தான் மாப்ள. சூப்பர் ஆமச்சு. நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கலெக்ஷன் கூட பண்ணலையா? முதல்ல எங்கே தான் போனேன்? Excuse me sir, I'm coming from ICICI Bank. May I meet Mr. Murugesan please? யார் அது? May I meet Mr. Murugesan please? ஆமாம் சார், நான் தான் முருகேசன். இல்லைண்ணே, ஐசிஐ பேங்க்லேருந்து அமுச்சு விட்டாங்க. நீங்கள் 3 மாசமா பேங்க் டியூ கட்டலையாமே சார், அதை வாங்கிட்டு வர சொன்னாங்க. சார் ராத்திரி என் குழந்தைக்கு உடம்புக்கு முடியாமல் போய் இருந்த காசெல்லாம் ஆஸ்பத்திரிக்கே சரியா போச்சு சார். என்னண்ணே சொல்கிறீங்க? சார் 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 ப்ளீஸ் சார். குழந்தைக்கு என்னாச்சு? சார் புச்சுக்கிட்டி இங்கே வச்சுக்கிட்டாங்களா? சரியா போச்சு சரியா போச்சு. என்ன வேணும் உங்களுக்கு? அதுவா கொடுங்க. என்னப்பா வேணும்? சாக்லேட் வேணுமா? பிஸ்கட் கொடுங்க. இந்தாங்க பிச்சி. ஏண்டா நீ இல்லைன்னா அந்த சமுதாயம் என்னத்துக்குடா ஆகும்? டே நக்கல் பண்ணாரா? பாவண்டா அவர். ஆம்பளை புள்ள வேணும்னு அட்டம் அடிச்சு 3 பொம்பளை புள்ள ஒரு குட்டி பாப்பா வேற. ஏன் அவங்க ஃபேமிலி ரேஷன் கடை உன் பேரை சேர்த்துக்க வேண்டியதானே? அடுத்து எங்கே போனேன்? சார் அப்பா இல்ல, ஆபீஸ் போயிருக்காரு, சாயந்தரம் தான் வருவாரு. தம்பி 1 மணிக்கெல்லாம் கலெக்ஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் அம்மாவை கூப்பிடுங்க, நான் காசு வாங்கிட்டு போகிறேன். That's well struck. The bottom man coming into play. யார் அடிச்சா? ஏய் நீ அப்படியே படுறா, படுதா தாண்டா ராசி கரெக்டா 6 அடிச்சான் பாரு. Incredible. That bottom hand of MS Dhoni is ஈஸி ஜெயிச்சலாம்ல? desperate drive in the deep from Horrocks, but not good enough. போடு போடு. அம்மா சாப்பாடு ஏத்தடா, சாப்பிறியா? கிரிக்கெட் முடியட்ட சாப்பிடு. உனக்கு என்னத்துக்கு கிரிக்கெட்? Quick single. Directed and he's gone. இந்த வயசுல அம்மா நேரமா இப்ப ஒரு பால் 4 ரன்ரா மாப்ள. The crowd realizing it. This is the last over. ஆரியாக்கா இவங்களை எப்படியா ஜெயிக்க வைடி அம்மா தாயே. காசை வாங்கிட்டு இப்படி தோத்துட்டு போறானுங்க விளங்காத பையன். தம்பி 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 அழுகாரா? அடுத்த மேட்ச் ஜெயிச்சலாம்டா. அண்ணா இதானே ஃபைனல். ஃபைனல் என்னாச்சு? போச்சு. இந்தியா தோத்துச்சுடா மாப்ள. ஏய் ஈவு காசு கேட்டியா இல்லையா? டேய் டேய் ஏன்டா அழுவுற? சரிடா சரிடா, இதுக்குதான் கிரிக்கெட்டே பார்க்க வேணாம்னு சொல்றது. இவனுங்க எப்பவுமே இப்படிதான். இதுக்கா போய் அழுவுறத? விட்றா விட்றா. குடும்பமே சோகத்தில் இருக்கும்போது நான் எப்படா காசு கேட்கறது? அதான் ஒன்றுமே கேட்காம வந்துட்டேன். ஏய் இப்படிலாம் இருந்தால் எவனும் காசு கொடுக்க மாட்டான். பைக்கை தூக்கிடுன்னு சொன்னாதான் காசு கொடுப்பான். சொன்ன மாப்ள பைக்கை தூக்கிடுவேன்னு சொன்னேன். வண்டியை தூக்கிறதுங்க தம்பி. இந்த வண்டியை மாப்பிள்ளைக்கு வரதட்சணையா கொடுத்தது தம்பி. இதை தூக்கிட்டீங்கன்னா என் பொண்ணை வாழா வெட்டியா திருப்பி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க தம்பி. தயவு செஞ்சு வண்டியை தூக்கிறதுங்க தம்பி. நான் எப்படியாவது சீக்கிரமா பணத்தை கட்டிடுறேன் தம்பி. தயவு செஞ்சு வண்டியை தூக்கிறதுங்க தம்பி. கலெக்ஷன் முக்கியமா ஒரு பொண்ணோட லைஃப் முக்கியமாடா? ஃபீலிங்ஸ் நீயே யோசிச்சு பாடுறா. அப்போ ஒரு கலெக்ஷன் கூட பண்ணலை. யாரு? ஏய் செக் வாங்கிட்டேன்ல பாரு. எது? இந்த ஒட்டகப்பாளையம் சக்கரை பண்ணி செக்கு தானே இது? ஆமா. டேய் சில பேர் செக்கை பேங்கில் பட்டாதான்டா பவுன்ஸ் ஆகும். என் செக்கை கீழே பட்டாலே பவுன்ஸ் ஆகும்டா. இவன் அக்கௌண்ட்டில் பணமே இருக்காதுடா. பெரிய ஃப்ராடு மாப்பிள்ள. இப்படி தான் ஊரை ஏமாத்திட்டு தெரியுறேன். ஒரு கலெக்ஷன் கூட பண்ணாமல் வந்திருக்கேடா. யாரும் தரலடா. மேனேஜர் வேலையை விட்டு தூக்கிடுவேன். வாடா. ஆமாம். என்னடா மாப்ள இவ்வளோ வண்டியாக திட்டுறான்? ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். விட்றா, இந்த வேலைலாம் வேற ஒரு வேலை. மனசு தளர விட்டுறாது. கான்ஃபிடென்ட்டாக இரு, உன்னால முடியும். என்ன நம்ம தூக்குன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? வேலையை விட்டு தூக்குனது ஒன்னடா. என்ன தூக்குனானா உன்னை தூக்குனானடா. நம்மளும் அப்படியே பழகிருக்கோம். இந்த வேக்கணம்லாம் பேசாதடா. அவன் கையை கால பிடிச்ச வேலைக்கு சேர்த்து விட்டா தத்துவமா பேசிக்கிட்டு இருக்க. வேலைக்காக எத்தனை பேர் ஆஃபீஸ் வாசல் வெயிட் பண்ணுறான் தெரியுமா? என்ன சொல்கிறேன்? அவன் காலை போய் சொல்கிறியா? காலில் விழுந்தா மட்டும்
சேர்த்துக்கு வேணா என்ன? அதை வேற மாதிரி கரெக்ட் பண்ணணும். வேற மாதிரினா? இல்லை சார், முத நாளுங்கிறனால இப்படி ஒரு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா பையன் பிக்கப் ஆயிடுவேன் சார். இல்லை ரவி, அவன் ஃபர்ஸ்ட் நாளே 4-5 கலெக்ஷன் பண்ணுறானுங்க. ஒரு கலெக்ஷன் கூட பண்ணாமல் வந்தால் எப்படி ரவி? நீயே சொல்லு. நீ முத நாள் எத்தனை கலெக்ஷன் பண்ண? 4 சார். அப்புறம் மந்த்லி கலெக்ஷன் டேலி ஆகலாம் என்ன எப்படி ஆப்படிப்பானுங்க தெரியல ரவி. இவன் மூஞ்சியை பாரு, பச்சை குழந்த மாதிரி இருக்கு. இவனுக்கெல்லாம் பயந்துட்டு எவனா காசு கொடுப்பாங்களா ரவி? சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார். அவன் கராத்தில் பிளாக் பெல்ட்டு சார். என்னமோ ரவி, நீ இவ்வளோ சொல்கிறதுனால. ஐயோ, என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணுறா. தண்ணி அடிக்க முன்னாடி பேசணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ரவி சார். வேணாம், நீ பேச நான் கண்டுபிடிச்சிருவா. நீ பேசு. சார் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்காரு. ஓகே, ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லு. என்ன? சரி போ. சார், இங்கேயே ஆன் பண்ணிடாத. இந்த சத்தத்தை கேட்டால் அவள் கண்டுபிடிச்சிருவா. வெளியே போய் பேசு. டிராஃபிக் சவுண்டு கேட்டால் தான் அவள் நம்புவா. போ. ஓகே சார். உங்கள் ஒய்ஃப் பயங்கர ஷார்ப்பு சார். நீங்கள் ஒயின் ஷாப் தான் இருக்கீங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏடா சொல்கிற? நான் சொன்னது தானே சொன்னேன். ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொன்னேன். லைனில் தான் இருக்காங்க, நீங்கள் வேணா கேட்டுங்க. சொல்லுமா. கஸ்டமர் ரொம்ப கம்பல் பண்ணாரு, அதான் லைட்டா. ஏன்டா அப்படி பண்ண? நான் என்னடா பண்ணேன்? போடா. சத்தியமா உன்னை கேட்காம இனிமே தண்ணி அடிக்க மாட்டோமா? இல்லம்மா, சொன்னா நம்புமா. இப்ப என்ன பண்ணுங்கிற? ஓவரா மிரட்டுற. என்னாலையும் தாண்டி இனிமே உன்னை மாதிரி ஒரு பொம்பளையோட வாழவே முடியாது. முடியாதுடி. முடிச்சுக்கலாம், இதோட முடிச்சுக்கலாம். ஆமாடி, டைவர்ஸ் தானே, கொடுத்துட்றேன். ஏன்டா ஒரு குடும்பத்தையே பிரிச்சிட்டியடா? நானும் நீதான். சும்மா டார்ச்சர் பண்ண போன வெயிட். வர்றான். ஏய், சார், தண்ணி போதுமா பாருங்க சார். வேலைக்கு போறேன்னு ஊரெல்லாம் சொல்லும் போதே தெரியும்டா. சிஸ்டர், முதல் மாசம் சம்பளம் வந்தோடனே இது வேணும் அது வேணும்னு கேட்ட வாங்கி கொடுக்குற மூஞ்ச பாரு. உர்ரா, இந்த வேலை இல்லைன்னா ஒன்னொன்னு உனக்குன்னு ஒரு வேலை கிடைக்காமல போயிடும். ஜீவா, கிரிக்கெட் விளையாட போலாமா? எதுக்கு அவசரப்பட்டு வேலையை விட்ட? நான் எங்க வேலையை விட்டேன்? வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. தூக்கிட்டாங்களா? எதுக்கு தூக்கிட்டாங்களாங்கிற? தூக்கிட்டாங்க, அவ்வளோதான். சீரியஸாவே இருக்க மாட்டியா? நீ வேலையில ஜாயின் பண்ண உடனே நான் எவ்வளவு அந்த சந்தோஷப்பட்டேன். வேலையெல்லாம் எனக்கு சரியா வராதுன்னு சொன்னேன்ல. ஹலோ ஜீவா, யார் சார்? நான் பிரியாவோட ஃபாதர் பேசுறேன். அங்கிள் சொல்லுங்க அங்கிள். அப்பா எப்படி இருக்கீங்க? ஃபைன் அங்கிள். நீங்க? ஜீவா, ஃபைன். நானும் இங்க இருக்கிறது அப்பா கிட்ட சொல்லிடாத. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நானும் பிரியாவும் காஃபி ஷாப் வந்தோம் அங்கிள். என்னடா செல்லாம்? போடா. கொஞ்சம் செக்கர்ஸ் ஹோட்டல் வரைக்கும் வர முடியுமா? அங்கிள் இப்போ தான் வந்தோம். பிரியாட்ட ஒரு 10 மினிட்ஸ் பேசிட்டு வந்துட்டுமா அங்கிள்? ஓகே. மேலே பாரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுங்க. சரி, வந்துடுறேன் அங்கிள். என்ன சொல்றான்? 1/2 அன் ஹவரில் வந்துடுவானா? ஓட்டுறவா? ஐயோ, 2 அதட்டுனா போதும். நீங்க என் கிளையண்ட்னு தெரிஞ்சாலே என் பொண்ணு பின்னாடி சுத்துறது நிறுத்திடுவான். அவ்வளவுதான் சார், ஏசி கொடுத்து விட்டாரு. மணியோட வாக்குமூலம்.